ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இந்த அற்புதமான இனிய காலை பொழுதில் நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை அருள் நேரத்தில் பார்த்து வருகின்றீர்கள். அவற்றில் ஒரு பகுதியான ஆனந்த ஆரம்பத்தில் இன்றைய தினம் நாம் ஒரு மகோ உன்னதமான தலையின் விலை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக எது போனால் ஆண்டவனுடைய அருள் கிடைக்கும்னா ஆணவம் போகணும். வாரியார் சொல்வார், ஆணவம் கண்மம் மாயை இருக்கவே கூடாது. கந்தபுராணத்தில் படித்தா தெரியும், முருகப்பெருமான் ஏன் சூரனை சம்ஹாரம் செய்தான்னா, கடைப்பல் முளைக்காத பாலகன், காற்சிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன் ஆணவம் பேசியதுனால. அதே கந்தபுராணத்தில் பிரம்மாவை தலைகுட்டி ஏன் சிறை வைத்தான்னா, ஓம்ங்கிற பிரணவ பொருள் தெரியாதனால. இங்கே ராமாயணத்தில் ஏன் ராவணன் மாண்டு போனாங்கிறா, தான்கிற அகந்தை, அகம்பாவம், ஆணவம், காமத்தி. இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லாதும் கெடும், இடித்துரைத்த போதும் கேட்காத போது. பாண்டவர்களுடைய வீழ்ச்சிக்கு எது காரணம்? அகந்தை. ஈருக்கும் இடம் கூட இனி நான் உனக்கு தரேன்னு எல்லாத்தையும் அபகரித்து வைக்கிறது. இந்த தலைக்குள்ள அவ்வளவு கனம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஆண்டவனுடைய அருளை பெறுவதற்கு ஆணவம் கூடாது, தலைகணம் கூடாது. அசோக சக்கரவர்த்தி உங்களுக்கு தெரியும், பெரிய மாமன்னன். அவன் போர்க்களத்துக்கு வந்துவிட்டால் எதிரியினுடைய மனமெல்லாம் மைதானமாகி போய்விடும். காரணம், இவன் வில்லெடுத்தான் என்றால் வெற்றி உறுதி செய்யப்படும். அசோக சக்கரவர்த்தி தன் தளபதி, மன்னர்கள், சேவகர்களோடு நகர் வளம் போகின்றார். எதிரிலே ஒரு புத்த பிட்சு, புத்தம் சரணம் கச்சாமி என்று தன்னிலையை உருக்கி கொண்டு காவி உடைக்குள் கருணையாக ஒரு புத்த பிட்சு வந்து கொண்டே இருக்கிறார். அதை பார்த்த அசோக சக்கரவர்த்தி தன்னுடைய தேரில் இருந்து கீழே இறங்கினார். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி புத்த பிட்சுவினுடைய பாதத்தின் மீது தன்னுடைய சிரசினுடைய தலை படும்படி வைத்து வணங்கிவிட்டு மீண்டும் தேரிலே வந்து அமர்ந்து கொண்டார். தளபதிக்கும் மன்னனுக்கும் மகா வருத்தம். அசோக சக்கரவர்த்தியே, உன்னுடைய பேரை கேட்டால் உலகம் ஒருவரை திரும்பி பார்க்கும். மன்னாதி மன்னனுடைய மனம் கூட நீ போருக்கு வருகின்றாய் என்றால் விளையாட்டு திடலை போல ஓடச் செய்யும். ஆனால் ஒரு புத்த பிட்சுவினுடைய பாதார விந்தங்களில் தலை வைத்து மண்டியிட்டு உன் தலை பட்டுவிட்டதே. அவர் சிரிச்சிட்டு ஒன்றுமே பதில் சொல்லாமல் போயிட்டாராம். திருப்பி ஒரு வாரம் கழித்து அரசவை கூடியது. மன்னனை கூப்பிட்டாரா அசோக சக்கரவர்த்தி, எனக்கு ஒரு உதவி. ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனுஷன் தலை, மூணையும் எங்கே இருந்தாவது கொண்டு வா. சந்தைக்கு போனான், ஆட்டுத்தலை கிடைத்தது. கானகத்திற்கு போனான், ஒரு ஆளை பிடிச்சி ஒரு புலித்தலையை கொண்டு வந்துட்டான். மனித தலை மட்டும் கிடைக்கவே இல்லை. பிறகு ஒரு இடுகாட்டில் போய் வாங்கி 3ஐயும் கொண்டு வந்து விட்டான். அப்படியா? அசோக சக்கரவர்த்தி அடுத்த பதில், இந்த 3 தலையும் ஒரு வாரத்திற்குள் விற்று வந்து எனக்கு சொல் என்றான். என்னடா இப்படி சொல்கிறாருன்னு ஆட்டுத்தலையை கொண்டு போனான், ஒரு தொகைக்கு விற்கப்பட்டது. புலித்தலையை கொண்டு போனான், அதை விட ஒரு கூடுதல் தொகை. ஏன்னா பாடம் செஞ்சு வச்சுக்கலாம். மனித தலை ஒரு பய வாங்க மாட்டேன்ட்டான். என்ன செய்கிறதுனே தெரியல. 3ஆவது நாள் சந்தைக்கு போய் இனாமா வச்சுக்கோன்னா, இந்த பொணநாத்தை நாடுறதை நாங்கள் வச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பய தலை தெறிக்க ஓடிட்டான். மீண்டும் மன்னனிடம் வந்து அசோக சக்கரவர்த்தியிடம் மண்டியிட்டு வணங்கினான். ஐயா, ஆட்டுத்தலை, புலித்தலை, மனித தலையும் கொண்டு வர சொன்னீங்க, கொண்டு வந்த 3ஐயும் விற்க சொன்னீங்க. 2 தலை விற்றுட்டேன், இந்த மனுஷன் தலை மட்டும் இனாமா கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறான். இப்போ அசோக சக்கரவர்த்தி ஒரு முறை சொன்னான், இந்த உயிரோடு இருக்கக்கூடிய தலைக்குத்தான் மரியாதை, இந்த உயிரோடு இருக்கக்கூடிய தலைக்குத்தான் உணர்வோடு கூடிய சிறப்பு. பணிவுதான் இறைவன் திருவடி நிழலில் நம்மை சேர்க்கும். ஆணவம் துறன்னு உள்ளே போயிட்டாராம். இது அசோக சக்கரவர்த்தி அவருக்கு சொன்ன கதையா? ஒவ்வொரு மனிதனுக்கும் சொன்ன கதை. இதை பின்பற்றினால் உங்கள் வாழ்வு, என் வாழ்வில் ஆனந்தம் நிலைத்து நிற்கும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.